குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் மிக பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோல இந்தியாவில் இதற்கு முன்னர் நடந்த விமான விபத்துகளை இங்கே பார்க்கலாம். 1973 ஆண்டு மே 31 தேதி டெல்லி அருகே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 48 பேர் பலியாகினர். 1976 ஆண்டு அக்டோபர் 12 தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்தில் சிக்கியது. இதில் 95 பேர் பலியாகினர். 1978 ஆண்டு ஜனவரி 1 தேதி மும்பையிலிருந்து துபாய் சென்ற ஏர் இந்தியா விமானம் விமானியின் அருகில் இருந்த விமான கருவி செயலிழந்ததால் விபத்துக்குள்ளானது. இதில் 213 பேர் உயிரிழந்தனர். 1982 ஆண்டு ஜூன் 21 தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 17 பேர் உயிரிழந்தனர். 1988 ஆண்டு அக்டோபர் 19 தேதி மும்பையிலிருந்து அகமதாபாத்திற்கு சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தை நெருங்கும் போது விபத்துக்குள்ளானது. விமானத்தில் பயணித்த 135 பேரில் 133 பேர் உயிரிழந்தனர். 1990 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்தில் சிக்கியது. இதில் 92 பேர் உயிரிழந்தனர். 1993 ஆண்டு ஏப்ரல் 26 தேதி அவுரங்காபாத்தின் விமான ஓடுபாதையில் ட்ரக் மீது விமானம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 55 பேர் உயிரிழந்தனர். 1996 ஆண்டு நவம்பர் 12 தேதி டெல்லியிலிருந்து சவுதி அரேபியாவின் தெஹ்ரானுக்கு சென்று கொண்டிருந்த போயிங் 744 விமானமான சவுதியா விமானம் மற்றும் கசகஸ்தானின் சிம்கெண்டிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த இல்யூஷன் இல் 76 என்ற கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் ஆகியவை டெல்லிக்கு மேற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சார்கி தாத்ரி நகரின் மீது மோதின. இந்த விபத்தில் 2 விமானங்களிலும் இருந்த 349 பேரும் கொல்லப்பட்டனர். இது உலகின் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாகும். 2000 ஆண்டு ஜூலை 17 தேதி ஏர்லைன்ஸ் ஏர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 55 பயணிகள் மரணமடைந்தனர். கடந்த 2000 ஆண்டு ஜூலை 22 தேதி கல்கட்டாவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்ற அலையன்ஸ் ஏர் விமானம் 7412 பாட்னா அருகே விபத்துக்குள்ளானது. இதில் 60 பேர் பலியாகினர். 2010 ஆண்டு மே 22 தேதி துபாயிலிருந்து மேங்களூருக்கு வந்த ஏர் இந்தியா விமானம் 812 தரை இறங்கிய போது ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்துக்குள்ளானது. இதில் 158 பேர் பலியாகினர். கடந்த 2016 ஆண்டு ஜூலை 22 தேதி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 விமானம் வங்காள விரிகுடாவில் விழுந்து நொறுங்கியதில் 29 பேர் உயிரிழந்தனர். 2019 ஆண்டு ஜூன் 3 தேதி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 விமானம் தரைக்கட்டுப்பாட்டு துறையுடனான தொடர்பை இழந்ததால் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2020 ஆண்டு கொரோனா நேரத்தில் துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டுக்கு